இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகக்கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது என்று கூறும்போது, தேவனே நித்திய கன்மலை, அவர் என்றென்றும் நிலைத்திருக்கிறவர் என்று அறிகிறோம். தேவனுடைய உறுதியான அஸ்திபாரத்தின் மேல் முத்திரையாக பதிக்கப்பட்ட வாசகம் என்னவென்றால், கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதாகும். இதே வசனத்தை நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில், Nevertheless, God's solid foundation stands firm, sealed with this inscription, The Lord knows those who are His, and everyone who confesses the name of the Lord must turn away from wickedness என்று வாசிக்கிறோம். தேவனுக்கு உடையவர்கள் மேல் அவருடைய முத்திரையை பதித்திருக்கிறார். நம்முடைய தேவன் பரிசுத்தர். அவருக்கு உடையவர்களாகிய அவருடைய பரிசுத்தவான்களை அவர் அறிந்திருக்கிறார். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நாம் அழைக்கப்பட வேண்டுமானால் எல்லா அநியாயத்தையும் நம்மை விட்டு விலக்கி நம்மை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். ஒரு சிறு உதாரணத்தின் மூலமாக இதை எளிதாக புரிந்து கொள்ளலாம். நம் எல்லோருக்கும் ISO முத்திரையை பற்றி நன்றாக தெரியும். இது சீரான தரத்தை நிலைப்படுத்துவதற்குரிய சர்வதேச அமைப்பாகும். ISO முத்திரை இருக்கும் பொருட்கள் தரமானவை, நம்பத்தகுந்தவை, உபயோகிக்க பாதுகாப்பானவை என்று நாம் அறிந்திருக்கிறோம். எடுத்துக்காட்டாக, ISO முத்திரையை ஒரு ரெடிமேட் ட்ரெஸ்ஸுக்கு பெற வேண்டுமானால் அந்த ட்ரெஸ்ஸுக்குரிய துணி தரமானதாகவும், தையல் தரமானதாகவும், தையலுக்குரிய நூல் தரமானதாகவும் இருக்க வேண்டும். அந்த ட்ரெஸ்ஸுக்குரிய அளவு, அமைப்பு சரியாக இருக்க வேண்டும். துவைத்து பார்த்தாலும் துணி சுருங்காமலும் கலர் சாயம் போகாமலும் இருக்க வேண்டும். இதுபோல இன்னும் பல காரியங்களை சோதித்து பார்த்துதான் ISO என்ற முத்திரையை தருவார்கள். ஒரு உலக பொருளுக்குரிய முத்திரைக்கே இவ்வளவு குவாலிட்டி செக்கிங், அதாவது தரத்தை பரிசோதிப்பார்களேயானால், நம்முடைய ஆண்டவர் நமக்கு தருகின்ற முத்திரை கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதாகும். நாம் கர்த்தருக்கு உடையவர்களாக நம்மை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார். வேதத்திலே ஆரோனை குறித்து மட்டும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன் என்று கூறப்பட்டுள்ளது. 106ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். நம்மேல் நாம் கர்த்தருடையவர்கள் என்ற முத்திரை இருப்பதற்கு எல்லா அநியாயத்தையும் நம்மை விட்டு விலக்கி நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகக்கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருடையவர்கள் என்ற முத்திரை எப்போதும் எங்களிலே இருப்பதற்கு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களை விட்டு அகற்றி எங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.